ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பாபினில் நூல் எப்படி சுற்றுறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நூல் எடுத்து எந்த இடத்துல அந்த நூலை நம்ம வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு த்ரெட்டை எடுத்து நம்ம இப்போ பாபினில் சுற்ற போகிறோம். வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சதுனால உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை. ஒரு சிஸ்டர் கூட முன்ன வீடியோஸில் சொன்னது, ப்ளவுஸுக்கு ஊப்ஸ் கட்டுறது, அதை பற்றி திரும்ப ரிட்டன் வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. அது நான் போடுறேன் சிஸ்டர், கண்டிப்பாக நான் போடுவேன். உடம்புக்கு சரியில்லைன்னா போடலை, கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறதுனால நான் போடலை. ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் அதுக்கு தகுந்த வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அதில் வச்சு நம்ம ஒரு பின்னில் நம்ம ஹேர் பின் வச்சுப்போம்ல, அதை கூட அந்த பின்னை வச்சு கூட, இல்லை திருப்பிலி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், த்ரெட்டை இப்படி நம்ம சுற்றலாம். ஆனால் நம்ம சுற்றும் போது லூஸ் விடக்கூடாது, டைட்டாகவும் இழுத்து பிடிச்சிடக்கூடாது. ரெண்டுக்கும் சமமாக நம்ம என்ன செய்யணும், விடணும். அப்படி விடும்போது நம்மளுக்கு நல்லா வரும். ஆனால் நான் இப்போ ரெண்டு இதையும் காமிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அது எப்படி வந்திருக்கு பாருங்கள், அந்த த்ரெட் எப்படி வந்திருக்கு பாருங்கள், உருட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தையல் நல்லா வராது. நாம் இந்த இதில் இல்லை, நம்ம இதை வச்சு நம்ம த்ரெட்டை சுற்றும் போதோ, இல்லை அதுக்குன்னே அந்த பக்கத்தில் மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதில் சுற்றும் போது கூட நம்ம இப்படி சுற்றிட்டோம்னா நம்மளுக்கு தையல் நல்லா வராது. த்ரெட்டை சுற்றும் போது நம்ம நல்லா சுற்றணும். அதுதான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் வெளியே அதை எடுத்துகிட்டு திரும்பவும் நான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் சுற்றிட்டு இப்போ வச்சு நான் சுற்றுறேன் பாருங்கள். அது வைக்கும்போது கரெக்டாக லைட்டாக சைடாக வைக்கணும். நேராக வச்சிடக்கூடாது, சுற்றாது. நமக்கு நல்லா நூல் சுற்ற வராது பாபினில். இப்படி நான் சுற்றும் போது கையை எடுக்கிறேன் பார்த்தீங்களா, விரலை அப்படி விட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அப்படி விடலைன்னா நம்ம கையை அறுத்துரும். அந்த மாதிரி தான் லூஸ் விட்டு நம்ம என்ன செய்யணும், த்ரெட்டு சுற்றணும். பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இந்த மாதிரி தான் சுற்றணும். இப்படி சுற்றும் போது தான் நமக்கு நல்லா தையல் நல்லா வரும். பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் சுற்றணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.